ரோபோட் இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேர் சைடில் 2 ஏஐ சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல்னு சொல்லுவோம், இன்னொன்று ஜென்ரேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ஏஐ பேஸ் பண்ண ஜாப் ரோல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன இருந்துட்டு இருக்கு? இப்போ ஒருத்தர் அவங்களோட கரியரை ஏஐ பேஸ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் இருந்துட்டு இருக்கு இப்போ மார்க்கெட்டில்? ஒரு 10 மெம்பர்ஸ் அதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த 8 மெம்பர்ஸை ஃபயர் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அங்கே ஆட்டோமேஷன்ஸ் வந்துருச்சு, ஏஐ ஆட்டோமேஷன்ஸ். அந்த 2 மெம்பர்ஸ் வந்து ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சவங்க. நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு சிம்பிளான விஷயமே ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஜாப் ரோல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் சொல்லலாம், ஹெச்ஆர் ரெக்ரூட் சொல்லலாம், நிறைய ரோல் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இப்போது மார்க்கெட் 2 எல்லாமே கேப்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தான். இப்போ எக்ஸன் மாற்றிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெடிட்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. Hello Techies, in today's podcast we connecting with one of our special guest Thiru. So already அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏஐ வித் திருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி இன்டூ ஏஐ பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாத்தோட பயமாக இருக்கிறதும் இல்லை எல்லாத்தோட ஃபியூச்சரானு நினச்சி பார்க்குறதுமே கூட ஏஐ மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் அது எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு ஒரு ப்ரிடிக்ஷனும் இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் அதோட க்ரோத்மே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டுலேயே நிறைய விஷயங்களுக்கு டீச் பண்ணியும் ப்ளஸ் இந்த ஏஐ ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கு. திருவோட டுடே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட இந்த ஏஐ பேஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, லைக் ஏஐக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண போகணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்குது, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலும் ஏஐ எப்படி உங்கள் ரோலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் பண்ணுறது ஏஐ பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஐ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டை ஸ்கிப் பண்ண மட்டும் எண்ட் வரை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் திரு ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ பிரதர். கிரேட், சூப்பர். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களோட ஜேர்னி, லைக் உங்களோட ஜேர்னி இந்த ஏஐ பற்றின இந்த ஆர்வங்கள்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, தென் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போச்சு, தென் வாட் கரண்ட்லி யூ ஆர் டூயிங். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பிடெக்கில் தான் கொண்டு வந்தாங்க அந்த ஏஐடிஎஸ் அப்படிங்கிற. நான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப நமக்கே தெரியாது ஏன்னா அந்த 2020 அந்த காலத்தில் வந்து அவ்வளோவா கிடையாது. ஏஐயில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வரல. ஸோ ஜஸ்ட் அப்போ உள்ளே போகிறப்ப என்ன ஐடியான்னு இல்லை. பட் போக போக பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் எப்போ அந்த ChatGPT வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ ஸோ அப்போ இருந்து அதோட க்ரோத் வந்து பீக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தது தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது அந்த ஏஐயில், நம்ம அது வர நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ் அதில் என்ன பண்ணேன்னா என்னோடய காலேஜ் சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் மிஷின் லேர்னிங்கில். ஸோ அதில் இருந்து ரொம்ப இன்டென்ட்டாக வந்து உள்ளே டீப்பாக இறங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப கோர் ஏஐயில் ஏறி ஒரு எல்எல்எம் வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்க, ஒரு கஸ்டமைஸ்டு மாடல் எப்படி ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து பில்ட் பண்ணுறது, அப்படி ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தது. ஸோ காலேஜ் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக பெங்களூர், இங்கே படித்ததெல்லாம் சென்னை, பெங்களூர் போயிட்டு ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இருந்த ஸ்டேஜ் அப்போது நம்ம ஃப்ரெஷர்ஸ் யாருமே வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. ஏன்னா ஏஐ டொமைனில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும். நான் ஜாயின் பண்ண ஒரு கம்பெனி வந்து டிஒஐ சூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பெங்களூரில், என்னோடய ஃபஸ்ட் கம்பெனி. அங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் சாஃப்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு, அவங்களோட டேட்டா செட் வச்சு. ஸோ அதில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்கள் வந்து ஏஐயில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னையை ஷிஃப்ட் பண்ணாங்க, ஏஐஎம்எல் இன்ஜினியராக வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. நான் அங்கேருந்து ஒரு 1 இயர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி தான் குவிட் பண்ணேன் என்னோடய ஜாப்பை. பிகாஸ் ஏஐ அதுக்கப்புறம் ஏஐயில் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, நிறையா டீச் பண்ணுறது அப்படின்னோடனே ஸோ நமக்கு டீச்சிங் வந்து சூப்பராக வரும் எனக்கு, நான் காலேஜிலேருந்து. ஸோ அந்த ஒரு பேஷன்லேயே அப்படியே வந்துட்டேன் நான். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் ப்ராடக்ட் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏஐலேயே. ஓகே, சூப்பர், கிரேட். ஸோ உங்களோட கான்டென்ட்மே பார்த்துருந்தோம். இன்டூ த ஏஎஸ்ஐயில் நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏஐயோட அப்டேட்ஸுமே நிறைய போட்டுட்ருக்கீங்க. ரீலி சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினே லைக் வந்து நிறைய பேத்துக்கு ஏஐ பற்றின அவேர்னஸ் இல்லாமல், லைக் ஏஐ அப்படின்னு சொன்னாவே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் திங்கிங் லைக் ஏதோ அது ஒரு ரோபோட் மாதிரி அப்படிங்கிற மாதிரியே ஒரு ப்ரொஜெக்ஷனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக இருக்க பீப்புளுக்கு லைக் ஏஐ அப்படின்னா என்ன, ஸோ ஏஐனால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஏஐனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேஸாக பார்த்துருவோம்.
ஸோ ஏஐங்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தெரியுறது ஏஐ, பட் அதுக்கு பின்னாடி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிஷனே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஒரு ஜோசியக்காரன் மாதிரி. நம்ம ஜோசியக்காரன் என்ன பண்ணுவான்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு உனக்கு இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு டேட்டாவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து என்ன பண்ணும்னா அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த பேட்டர்ன் வச்சு அது ப்ரிடிக்ஷன் பண்ணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துட்டு இருந்தது மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து அதிகமாக மிஷின் லேர்னிங்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்ததாக வந்தது டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் என்ன பண்ணால், இந்த டேட்டா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பேட்டர்னை கேப்சர் பண்ணுறதுக்கு நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாங்க. ஸோ அதான் வந்து டீப் லேர்னிங். நம்ம பிரெயின் வந்து எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் இந்த டீப் லேர்னிங் ஒர்க் ஆகும். அண்ட் அந்த டீப் லேர்னிங்கில் அட்வான்ஸாக க்ரியேட் பண்ண கான்செப்ட் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது தான் இப்போது நம்ம மார்க்கெட்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்க எல்எல்எம். இந்த எல்எல்எம்லாம் எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஐனா சிம்பிளியாக வந்து ரோபோட்டு அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ரெண்டு இதாக ரோபோட் இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேர் சைடில் 2 ஏஐ சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல்னு சொல்லுவோம், இன்னொன்று ஜென்ரேட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் பீக்காக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. நீங்கள் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, ஆடியோ, வீடியோ, ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. அண்ட் ட்ரெடிஷ்னல் ஏஐ நம்ம எதை சொல்லுவோம்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஒரு மாடல் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ட்ரெடிஷ்னல் ஏஐக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல்ஸ் எடுத்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னா அது ஜென் ஏஐ அந்த பார்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்படி 2 டிவிஷன் தான் இருக்குது ஏஐயில். ஏஐனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி பேர் வந்து ரோபோட்டிக்ஸ் அந்த ஒரு தாட்குள்ளே போவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து சாஃப்ட்வேர் சைடில் ஏஐனா இந்த 2 தான் மெயின் கோர். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஏஐன்னு சொல்லுவோம், இன்னொன்று நம்ம ஜென் ஏஐன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ ஏஐ வந்து இவ்வளோ தூரம் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. நிறைய காலேஜ் பசங்களுமே ஏஐக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, ஏஐ பேஸ் பண்ண ரோலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏஐ பேஸ் பண்ண ஜாப் ரோல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன இருந்துட்டு இருக்கு? இப்போ ஒருத்தர் அவங்களோட கரியரை ஏஐ பேஸ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன ரோல்ஸ் இருந்துட்டு இருக்கு இப்போ மார்க்கெட்டில்? இப்போ வந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 1 இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணலை. ஆக்சுவலாக நானே நிறைய கம்பெனியில் இத்தனைக்கு கோர் நாலேஜ் வச்சு நான் இன்டர்வியூ கிராக் பண்ணி பார்த்தும் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிற ஒரு ரீசன்னால் ரிஜெக்ட் ஆகிருக்கு நிறைய டைம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்கிற சரி ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரோலுக்குள்ளே போகணும்னு சொல்லி உள்ளே போனது. அண்ட் இப்போ மார்க்கெட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏஐயில். அதுவும் மெயினாக எங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்டர்ன். ஸோ இந்த 2 பொசிஷன் வந்து நிறைய பேர் ஹையர் பண்ணியிருக்காங்க. எனக்கே வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டுட்டோரியல்லாம் பார்த்து நான் மிஷின் லேர்னிங்கை வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், அதை வச்சு இன்டர்வியூ கிராக் பண்ணிக்கன்னு சொல்லி மோர் தென் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 persons வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. மிஷின் லேர்னிங்கிறது இப்போ வந்து கரண்ட் ஜாப் மார்க்கெட்டில் வந்து ஒரு பீக்கில் இருக்குது. அது என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்டர்ன் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென் ஏஐ ஆர்கிடெக்ட், ஜென் ஏஐ இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஜென் ஏஐயில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, லாங்சைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா பிஸ்னஸுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பில்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ், ஏஐ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்குமே வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் நிறையா வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. அது ரேக் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, லாங்சைன் டெவலப்பர், ஜென் ஏஐ ஆப் டெவலப்பர், இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மெயினாக இப்போது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஜென் ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ ஏஜென்ட் பில்டர் அப்படிங்கிற அந்த பீக்கை வந்து டச் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க லைக் ஜென் ஏஐ அப்படிலாம் ஸ்டார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ல இருந்து கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரெஷர்ஸ் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. பட் நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பயந்துட்டு இருக்கிறது இப்போ ஆல்ரெடி ஐடியில் டெவலப்பராகவோ இல்லை டெஸ்டிங்லேயோ இல்லை வேறு சம் ஆஃப் அதர் ரோல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க பீப்புள் ஏஐ பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க இது என்ன பண்ணுன்ட்டு. ஸோ அவங்க ஏஐ அப்கிரேட் பண்ணிக்கணும்னா என்னென்ன மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லை ஏஐ பேஸ் பண்ண ரோலுக்கு மாறணும் என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்ணலாம் ஸ்பெசிஃபிக்காக? இப்போது நான் அது 2 பேருக்குமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், மிஷின் லேர்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இப்போ வந்து நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு டொமைனில் இருக்கீங்க, நான் டெக்னிக்கலில் இருக்கீங்க, ஏஐக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜென் ஏஐ.
ஜென்ஏலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு அதுவே வந்து எனஃப் நாலேஜ் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏஜென்டிக் ஆர்கஸ்ட்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ஏயில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்செயினுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் படிக்கணும். அது வந்து நீங்கள் ப்ரீவியஸாக நான் டெக்னிக்கலில் இருந்தால் கூட பைத்தானோட பேசிக் நாலேஜ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க்கோட கோர் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜென்ஏ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ஏ பேஸ் பண்ணி தான் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஏஜென்டிக் ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்கும். இப்படியே நீங்கள் 1 by 1 வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் இருக்கீங்கன்னா நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் வித் ஃப்ரம் ஜென்ஏ. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே இப்போ இந்த மார்க்கெட் ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஏஐயில் யூஸ் பண்ணுற டெக்னிக் நாளைக்கு இருக்காது. ஏன்னா நாளைக்கு புதுசாக ஒரு டெக்னிக் வந்துடும். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜென்ஏ. காட் இட். ஸோ எஸ், ஜென்ஏன்னு சொல்கிறப்ப தான் நான் கூட லாஸ்ட் 1 year பிஃபோரே எங்களோட கம்பெனியில் ஜென்ஏ இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணோம். 5+ years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை. அரௌண்ட் பேக்கேஜ் வைஸுமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. லைக் 40 LPA கொடுத்தாங்க 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு. அந்தளவுக்கு ஹை பேக்கேஜாக நான் 1 year பிஃபோர் ஹையர் பண்ணுற போயிட்டு இருந்துச்சு. உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஜென்ஏ இன்ஜினியரில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ளே உள்ளே வரலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் லேர்னிங்கில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும்? லேர்னிங் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்குன்னா இதிலேயே எல்லாமே இன்பில்ட் டூலாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ChatGPT மாடல்ஸ் இருக்குல்ல, OpenAIயில் இருக்கக்கூடிய ChatGPT 4, GPT 3.5 டர்போ, இந்த மாடலை எப்படி அக்சஸ் பண்ணுறங்கிற மெத்தட்ஸு, ப்ளஸ் இது டெம்பரேச்சர், இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் அதாவது ஜென்ஏ ஆப்புக்கு தேவையான மெமரி மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜென்ஏ ஆப் பில்ட் பண்ணணும்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எல்லாம் பில்ட் பண்ண வேணாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த லாங்செயின் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப பீக் ஆனது. அண்ட் அதை வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். அதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். நிறையா ஃப்ரேம் ஒர்க் இருக்குது ஜென்ஏயில். ஹேஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. பட் இது வந்து ஏன் சூஸ் பண்ணுறோம்னா இதில் வந்து காம்பனன்ட்ஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேக் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ரேக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அங்கே வந்து கண்டிப்பாக இந்த ரேகுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இது என்னென்னா ரீட்ரைவல் ஆர்குமெண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு நிறையா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லி ஒரு 1000 பேஜுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸு, பிடிஎஃப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே வந்து அவங்க கிளைண்ட்ஸ் வந்து ஏதோ கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரீட் பண்ணுறதுக்கு வந்து சம்வேர் யாருமே வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க 1000 இதெல்லாம். அப்படிங்கிறப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரேகுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா நீங்கள் அந்த சேட்பாட் மாதிரி அதை வந்து நம்ம வெக்டாருன்னு சொல்லுவோம். பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் எதாவது கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லேருந்து ப்ராப்பராக ஃபெச் பண்ணும். இது எதோட டிஃபர்னா நார்மலாக இப்போ கூகுள் பண்ணுற கீவேர்ட் சர்ச் இருக்குல்ல, அதை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து செமாண்டிக் சர்ச்னு கூட சொல்லுவாங்க. ஸோ செகண்டாக நீங்கள் ஜென்ஏயில் படிக்க வேண்டியது வந்து ரேக். தேர்டு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து LLM ஃபைன் டியூனிங். இப்போது ஆல்ரெடி வந்து நிறைய மாடல்ஸ் ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹக்கிங் ஃபேஸில். ஓகேவா, நீங்கள் அந்த மாடலை வந்து உங்களோட ஓன் டேட்டா செட்டுக்கு எப்படி ட்ரெயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஃபைன் டியூனிங் சொல்லுவோம். ஃபைன் டியூனிங்கில் இப்போ அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா அன்ஸ்லோத் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்ணாலே ஃபைன் டியூனிங்கை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ஏ இன்ஜினியராக உள்ளே போகிறதுக்கு இந்த 3 வந்து கோர். ஓகேவா, ஸோ இந்த 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்செயின், அடுத்து பார்த்தீங்கன்னா ரேகுங்கிற கான்செப்ட், அடுத்து LLM ஃபைன் டியூனிங். ஸோ இந்த 3 நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டாங்களே நீங்கள் ஜென்ஏ வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் எந்த ஜேடி எடுத்தாலுமே இந்த 3 இது கண்டிப்பாக அதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஜென்ஏ இன்ஜினியர் தாண்டி இப்போது நிறைய பேர்த்துக்கு புதுசாக வரவங்களுக்கோ இல்லைனா மைக்ரேட்டாக இப்போ ஜென்ஏ சைடில் போகிறவங்க ஓகே. பட் ஸ்பெசிஃபிக்கலாக நீங்கள் பார்த்ததுலேயே லைக் வந்து இப்போ ஏஐ பார்த்து பயப்படுறாங்க, பட் ஃப்யூச்சரில் என்ன பண்ணிடுமோ. பட் இப்போவே ஏஐனால நிறைய இம்பாக்ட் ஆகிருக்கு. லைக் டெவலப்பருக்கோ மற்ற ரோலில் ஈவன் ஹெச்ஆருக்கு சேல்ஸ்லாம் நிறைய இம்பாக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஏஐ இப்போ வரையுமே. ஸோ அதில் ஒரு டாப் 1 or 2 இம்பாக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த ரோலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அளவில் ஏஐ இப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்த விஷயங்களில் ஏதாச்சும் ரோல்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது வந்திருக்கு? நான் பார்த்தது ஆக்சுவலாக இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். நான் இப்போ ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா இந்த பே ரோல்ஸ் உங்களுக்கே தெரியும், பே ரோல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனியில்
ஒரு 10 மெம்பர்ஸ் அதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த 8 மெம்பர்ஸை ஃபயர் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அங்கே ஆட்டோமேஷன்ஸ் வந்துருச்சு, ஏஐ ஆட்டோமேஷன்ஸ். அந்த 2 மெம்பர்ஸ் வந்து ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ இதை நீங்கள் மெயினாக நோட் பண்ண, அந்த 2 மெம்பர்ஸ் ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சவங்க, அந்த ஏஐயில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் ஒரு SaaS ப்ராடக்டே பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு டீம் தேவைப்படும். இன்றைக்கி ஒரு டீம்லாம் உங்களுக்கு வேணாம். ஒரு சிங்கிள் மெம்பர்ஸ், அவருக்கு வந்து பேசிக் கோடிங் நாலேஜ் இருக்குது அண்ட் கோரில் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது, அவர் வந்து பேசிக்காக எரரெல்லாம் சால்வ் பண்ணிடுவார் அப்படின்னா அவர் ஒரு ஆளே எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீமில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த 10ல் யார் 3 to 4 மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே வச்சுல லவபிள், ரெப்ளிட் இதெல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, அந்த கோட்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி டீபக் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா மிச்சம் இருக்க 6 மெம்பர்ஸுக்கு ஜாப் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. இங்கே நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர் அந்த டைம் கரெக்டாக தெரில, பட் இன்டர்நெட் வந்தப்போ இப்போ எல்லாருமே எப்படி மேண்டட்ரியாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஏஐ மாறிடுச்சு. நீங்கள் இது மற்ற டெக்னிக்கலில் இருக்கேன் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது, பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணியே ஆகணும் ஏஐக்கு. அப்படி அடாப்ட் ஆகலைன்னா நீங்கள் ரீப்ளேஸ் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக யார் அடாப்ட் ஆனானோ அவனாலே ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுரும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நான் பார்த்த ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஏஐ ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே வந்து ஒரு ஆள் இருப்பான். ஸோ ஏஐ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் இருப்பான். ஓகே. ஸோ இப்போ பேரோல் டீம் வந்து இப்படி ஆயிடுச்சு, 2 பேர் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேறு என்ன ரோல், லைக் டெவலப்பர்ஸ்க்குலாம் இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா, லைக் சிஸ்டம் சைடில் ஏதாச்சும்? டெவலப்பருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு டீமில். ஓகேவா? ரொம்ப ஹை எண்டில் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் ஒரு சில பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பிளேஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நான் இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நிறையா ஃப்ரேம் ஒர்க் ஏஜென்டிக் ஏயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஓப்பன் சோர்ஸ் மாடலை அவங்க சர்வரில் வச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன பக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஈவன் இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அவங்க ஒரு ப்ராடக்ட்டு, பட் நேம் நான் சொல்ல விரும்பலை. அது என்ன நேம்னா, அது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது பக்ஸ் வந்தாலும் எரர் வந்தாலும் இந்த ஏஐ ஏஜென்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி டெக் சப்போர்ட் டீமுக்கு ரிப்போர்ட்டோட சப்மிட் பண்ணிடும். ஸோ இந்த டயத்தில் இந்த லைன் ஆஃப் கோடில் இந்த ஃபைலுக்குள்ளே எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத க்ளீனாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் ஆக்சுவலாக ப்ராடக்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்படி இருக்க ஒரு செக்டரில் இந்த ப்ராடக்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் இருந்தால் அவனுக்கு வேலை இருக்கும் அங்கே. ஸோ அந்த ஏஐ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன், தெரியாதவங்களுக்கு அந்த இடத்துல வேலை போயிடும். இப்படி தான் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். காட் இட். ஸோ நடுவில் நீங்கள் மெயினாக சொல்லியிருந்த விஷயம் இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ புதுசாக வந்துக்கிட்டே இருந்தால் லைக் இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிற விஷயங்கள் லைக் நிறைய கம்பெனிஸ் இன்ஃபேக்ட் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்டே ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயாக பார்க்குற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஏஐ ஏஜென்ட்னா என்ன, மெயினாக பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணுறதுல ஏஐ ஏஜென்ட் தான் இப்போ இருக்கிறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏஐ ஏஜென்ட்னா என்ன, இந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, ஏஐ ஏஜென்ட்ஸுங்கிறது இப்போது ஒரு பர்சன் வந்து டெய்லியும் ஒரு 100 மெம்பர்ஸுக்கு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணுறது வந்து நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேஷன் டூல் வச்சே பண்ணிடலாம். இந்த இடத்துல எதுக்கு ஏஐ அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஏஐ வந்து எங்கே ஒர்க் ஆகும் மெயினானா ஒரு மெயில் அனுப்பி அதை வந்து கிளைண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க. அதாவது ஒரு மீட்டிங் ஷெடியூல்னே வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங் ஷெடியூலில் கிளைண்ட்டுக்கு ஏற்ற டைமை அனலைஸ் பண்ணி நம்மளோட கேலண்டரில் நம்மளோட டயத்தை எந்த டைம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கிளைண்ட்டுக்கு அகைன் அதை ரிப்பீட் பண்ணி அந்த டயத்தில் கிளைண்ட் ஏதோ ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த டயத்துக்கு ஓகே அப்படின்னா நமக்கு காலண்டரில் அந்த டயத்தை கூகுள் மீட்டை புக் பண்ணி கூகுள் மீட்டில் ஒரு மீட்டிங் ஐடியை க்ரியேட் பண்ணி நமக்கு அகைன் இமெயில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஏஜென்ட் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மென் ஆர் உமன் வந்து பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஒரு மெயில் அனுப்பி அவங்க கிளைண்ட்டை வந்து கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கேலண்டரை செக் பண்ணி ஆக்சுவலாக பிஏ மாதிரி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. இந்த என்டையர் ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏஐ ஏஜென்ட்ஸ் பண்ணிடும். இன்னொன்று வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பீக் ஆனது வந்து டெலிகாலிங் ஏஜென்ட்டு. கால் சென்டர்லாம் இருப்பாங்கல்ல, அடுத்த ஜாப் வந்து அவங்களுக்கு தான்
ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்டு இமேஜ் வந்து ஓரளவு எல்எல்எம்ஸில் வந்து பீக்கில் வந்துருச்சு. அடுத்த பீக் ஆக போகிறது வந்து ஆடியோவும் வீடியோவும். ஓகேவா? ஸோ ஆடியோ வந்து இந்த வாய்ஸ் ஏஜென்ட் எல்லாம் ஆடியோக்குள்ளே வரும். ஒன்ஸ் இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை இன்னும் பீக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெலிகாலிங் ஏஜென்ட்டில் இப்போ இந்த காலர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இந்த எதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர் காலுக்கு கால் பண்ணுறோம், பேசுகிறோம், அது எல்லாமே ஏஐ ஏஜென்ட் பேசிட்டு நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்களோட டெக் சப்போர்ட் டீமுக்கு அனுப்பிடும். இது ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பண்ணுற ஒர்க்கு. பேசிட்டு அவங்களே வந்து சம்மரைஸ் பண்ணிவிட்டு அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே டிக்கெட் எல்லாமே ரைஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணி காட்டுவாங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக ஏஐ ஏஜென்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ அந்தளவுக்கு லைக் ஒரு பீப்புள் இருக்க அளவுக்கு மெயினாக இப்போ லைக் நீங்கள் சொன்ன அட்மின் ரோலில் இருக்க பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி லைக் வந்து நிறையா விஷயத்த வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணி இதை ரீப்ளேஸிங், ரைட்? கரெக்ட். ஓகே. ஸோ இதில் நீங்கள் இப்போ ஏஆர் நெக்ஸ்ட் திங் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ ஃபார்மேட் தான். ஸோ அது மூலிமா ரீப்ளேஸ் ஆகிடுன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு சிம்பிளான விஷயமே ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஜாப் ரோல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் சொல்லலாம், ஹெச்ஆர் ரெக்ரூட் சொல்லலாம், நிறைய ரோல் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதில் ப்ரைமரியாக உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரோலில் 100% ரீப்ளேஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரோலில் இருக்கவங்களாம் வேறு ரோலுக்கு மைக்ரேட் ஆகிருக்குன்னா என்னென்ன மாதிரி ரோல்ஸ்லாம் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க? இன்கேஸ் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதாவது 10 மெம்பர்ஸில் வந்து அந்த 8 to 6 அவங்க வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகிடுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் பற்றி தெரியல, ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னா. மெயினாக பார்த்தீங்கன்னா என்டேஞ்சருங்கிறது கஸ்டமர் கால். அந்த கஸ்டமர் இதில் வந்து ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ கரோசியலாக கொண்டு வந்துட்டாங்க பேசுகிறதுக்கு. நீங்கள் அந்த ஏஐட்ட பேசும்போது அது ஏஐ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அதோட வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்கும். இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட ஆர்கிடெக்சரில். அதெல்லாம் ஹைஃபை கேன் அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு அதை பீக்காக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஏஐ ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெம்பர்ஸ் இருந்தால் போதும். அந்த கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஆள் தேவையில்லை. ஸோ அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இப்போ நான் இருந்த அந்த ரோல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்காது. என்னென்னா நீங்கள் ஒரு கஸ்டமர் query ரைஸ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் கம்பெனியில் இப்போ query எப்படி ரைஸ் ஆகுதுன்னா சின்ன சாஃப்ட்வேர் வச்சுருக்க கம்பெனிலாம் மெயில் மூலமாக வரும், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வரும். அண்ட் மேக்ஸிமம் ரொம்ப ரேர் கேஸில் தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெயில் அண்ட் வாட்ஸ்அப் இது ரெண்டையுமே வந்து ஏஐ ஏஜென்ட்ஸில் டூல் காலிங் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இது மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன query வந்தாலும் அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து சம்மரைஸ் பண்ணிவிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக யார் பண்ணுவாங்கன்னா ஒரு ஹியூமன் பண்ணுவாங்க. மெயில்லையோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்லேயோ இருந்து எங்கள் சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி பக்ஸ் இருக்குது அப்படின்னு மெயில் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க அடுத்த டெஸ்டிங் டீமுக்கு மூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பக்ஸ் இருக்குது இந்த இடத்துல, இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குது இப்போ. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரீப்ளேஸ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. லைக் நீங்கள் சொன்ன டெக்னிக்கல் சப்போர்ட் கூட அதிக சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நீங்கள் சொன்ன ஆல்ரெடி டூல்ஸ் கூட நிறைய பேர் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக நான் என்னோட அசம்ஷனும் அப்படி தான் இருந்துச்சு. லைக் பேசிக்காக இருக்கக்கூடிய ரோலில் ரீப்ளேஸ் ஆகிடுன்னு. பட் இப்போ போகிற போக்க பார்த்தா பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய ரோல், லைக் டெவலப்பர் அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ரோல் அளவுக்கு கூட ரீப்ளேஸ் பண்ணிவிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் இருக்குது. இது எப்படி தான் போய் முடியும்? ஹவு யூ ஆர் சீயிங் திஸ் பாயிண்ட்? ஏன்னா அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ எல்லாமே அட்வான்ஸாக. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போது இம்பேக்டை மட்டும் பாருங்கள். லாஸ்ட் ஒரு 1 இயரில் மட்டும் ஏஐயில் வந்து செம growth. உண்மையிலே வந்து ஏஜென்டிக் ஏஐ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிஐ ஏஎஸ்ஐலாம் வந்து லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2030க்கு அப்புறம் தான் வரும்னு. பட் டில் ஏஜென்டிக் ஏஐ வரைக்குமே 2025 ஹாஃப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கு ஏஐ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அட்லாஸ்ட் அது வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் எரர்ஸுங்கிறது இருக்கும். அந்த எரரை அதுவே சால்வ் பண்ணிக்கிறோம். அந்த எராவும் வரும், அதையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். டில் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு வந்து ஏஐ தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈவன் அது எந்த ரோல் காம்ப்ளெக்ஸான ரோல், இப்போ நான் சொன்னல அந்த பக்ஸ் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறது, அதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியரிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு ஹார்டஸ்ட் ரோல். அந்த ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்டை அவன் டிப்ளாய் பண்ணி அவன் மெயின்டெனன்ஸ் பண்ணி அவன் ஜென்கின் இந்த மாதிரி வச்சு பைப்லைன்லாம் எழுதுவான். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் அனலைஸ் பண்ணுறதுக்கு லாக் தான் யூஸ் பண்ணுவான். அந்த லாகே வந்து இதே அனலைஸ் பண்ணிடுது ஏஐ ஏஜென்ட்ஸு, அந்த காம்ப்ளெக்ஸான ஒரு ரோலையே.
ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஏஐ ஏதாவது எரர் வந்தால் ஹேண்டில் பண்ணுறவனுக்கு இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லாட்டினா வேலை காலி. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சுச்சுவேஷன். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரோலை தான் பண்ணும், இந்த ரோலை பண்ணாது, இல்லை சின்ன ரோலை தான் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் ரோலை பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒருத்தர் இப்போது இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, லைக் ஏஐ எப்படி ரீப்ளேஸ் ஆக போகுது, இதை வந்து கற்றுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் நிறைய பேத்துக்கு இது தெரிய வந்துருச்சு, ஐடிக்குள்ளே இருக்கவங்களுக்கும் சரி வெளியில் இருக்கவங்களுக்கும் சரி. பட் நிறைய பேத்துக்கு இருக்க ஒரு பிரச்சனையை இன்ஃபேக்ட் நானுமே ஃபேஸ் பண்ணுறது, எங்கே அதை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி இதோட க்ரோத்தில் என்ன போயிட்டுருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஹவு டு நோ அபவுட் ஆல் ஆஃப் திஸ், லைக் இந்த மாதிரி டெவலப்பருக்கு இப்படி ஒன்று வந்திருக்கு, இப்படி ஒரு டூல் இருக்குது, இந்த டூலை போய் இப்படி நம்ம வந்து படிச்சிட்டோம்னா கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம்னு மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஒரு பேட்டர்ன் கிடச்சதுன்னா வில் கோ. ஆக்சுவலாக நான் இப்போது மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாமே கேப்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தான். இப்போ எக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெடிட்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து கரண்ட்டாக அந்த சாஸ் அப்படிங்கிற சொல்லி நிறையா குரூப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏஐ குரூப்ஸ், ஏஐ ஏஜென்டிகேன்னு சொல்லி. அதில் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க ரிலீஸ் பண்ணுற டூலை அங்கே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ட்விட்டர்லேயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. இங்கே இருந்தால் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது போக இப்போ நீங்கள் நான் வந்து நிறையா அந்த லேங்க்சைன் இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்கு, ஏஜென்டிகே பில்ட் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்கு, அங்கே வந்து ஏதாவது புது மெத்தட் அப்டேட் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் புதுசாக மெத்தட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து அப்டேட்ஸ் கேதர் பண்ணுறேன். இன்னொன்று எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக சொன்னது மாதிரி தான், அந்த ஜென்னியிலேருந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே கரண்ட் ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஏஐ ஏஜென்ட்ஸில் உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். உங்களுக்கு ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணி ஏஜென்டிக் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கிடச்சிரும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ ஃபர்தர்லி இப்போது நீங்களுமே கூட உங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலில் நிறைய அப்டேட்டடான விஷயங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம பீப்புள் அதையுமே ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ அதையுமே தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற மாதிரியான கான்டென்ட் கிரியேட்டர் யூஎஸ் சைடில் ஆன் சைட்லேருந்து போட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ பிக் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான கிரியேட்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? லியோ வேன்ஸ்லின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், ஓகேவா. இன்னொன்று 3 Blue 1 Brown அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர் ஏஐ வந்து சூப்பராக டீச் பண்ணுவாங்க. அண்ட் கோர் ஏஐயில் ஏதாவது புது மெத்தட் வந்துருந்துச்சுன்னா, இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேயே நிறைய ஆர்கிடெக்சர்ஸ், அந்த ஆர்கிடெக்சர்லாம் இந்த மாதிரி சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சூப்பராக அப்டேட் பண்ணிடுவாங்க. அண்ட் நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து கிருஷ்ணாய்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், உங்களுக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய அப்டேட் வந்து கேதர் பண்ணுவோம். அவரோட லிங்க்டின் பேஜில் நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருப்பார். யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக டீச் பண்ணியிருப்பார். அண்ட் அது வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஸோ அங்கேருந்து அதுலேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்து அவரது ப்ளஸ் இபுக்ஸ் வந்து நிறையா வந்து கிடைக்கும். உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 10 to 15 இபுக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கம்ப்ளீட்டாக ஜென்னி ஏஜென்டிக் இதில் எல்லாத்துலேயுமே அந்த இபுக்ஸை பார்த்தீங்கனாலே என்ன மெத்தட் வச்சு பண்ணணும்னு சொல்லி சிம்பிளாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணி தான் வந்துட்டு வந்தது. அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுவோம் அடுத்தடுத்து வரக்கூடிய இதுக்கு மூவ் பண்ணோன்னா இபுக்ஸ் நிறையா பாருங்கள். அண்ட் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லியோ வேன்ஸ்லி அண்ட் 3 Blue 1 Brown இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிருஷ்ணாய்க்கு அவருக்குமே வந்து சூப்பராக அப்டேட் பண்ணுவார். சூப்பர் கிரேட் பிரதர். அதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் ஏஐ வித் திரு அவரோட சேனலையுமே செக் பண்ணி பாருங்கள். அவருமே தமிழ் கம்யூனிட்டிக்காக நிறைய விஷயங்கள் அவரோட இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்காரு. நான் டிஸ்கிரிப்ஷன் இமெயில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நியர்லி 30 minutes நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பிரதர். ஸோ ஏஐ பற்றி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், அதை அப்கிரேட் பண்ணணும், படிக்கணும், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்தில் எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்ட டவுட்லேருந்து இஃப் யூ நீட் டு டெல் ஒன் ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்ட் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணலாம். அதான் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணதா. பட் என்ன நிறைய பேர் வந்து என்ன கேட்டா, ப்ரோ எனக்கு ஏஐயில் இவ்வளோ இருக்குது, இது எதை நான் படிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து கன்ஃபியூஷன்ஸ். பட் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எதை சூஸ் பண்ணுங்கிறது இருக்குது. நான் சொல்லிட்டேன், நீங்கள் இப்போ காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, 3rd year ஈவன் ஃபைனல் இயரில் இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜென்னின்னு நான் சொல்லுவேன். 3rd year இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக டைம் இருக்குது. நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஏஐலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது இல்லாமல் நான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாமான்னா எஸ் பில்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கோரை வந்து ஜஸ்ட் பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஜென்ஏஐயில் வந்து இந்த லாங்சைன் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற அதோட ஆர்கிடெக்சர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் உங்களோட ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் அலோனாக பில்ட் பண்ண முடியும்.
இந்த மிஷின் லேர்னிங் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் ஜாப்லாம் போகிறீங்கன்னா நிறைய கம்பெனியில் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் மாடலை விட அவங்க வந்து அவங்களோட யூஸ் கேஸுக்கு செப்பரேட்டாக பில்ட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. ஈவன் மிஷின் லேர்னிங் மாடல், டீப் லேர்னிங் மாடல்லாம் பில்ட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் தெரிஞ்சவங்கள ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் மெனி ஆஃப் த யூஸ் கேசஸில் ஆல்ரெடி இந்த இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் மாடலை கஸ்டமைஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் நான் சொன்ன இந்த ஜென்ரேட்டிவ் இதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஸ்விட்ச் பண்ணணும்னா ஜென்ரேட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலேஜில் இருக்கீங்கன்னா எம்எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பர், கிரேட் பிரதர். ஸோ ஹோப் பீப்புள் வில் கெட் த பாயிண்ட், லைக் எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த பாட்காஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக ஏஐ பற்றின ஒரு அவேர்னஸ், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்களுமே உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரியலி கிரேட். ஸோ கண்டிப்பாக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அண்ட் யூடியூப் சேனல் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பீப்புள் நீங்கள் வந்து ஏஐ பற்றின அப்டேட் இன்னும் தமிழ்லேயே தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் அ லாட் பிரதர். தேங்க்யூ.